Hi friends, welcome to JK Samayal. இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு panல இந்த சின்ன கப் அளவுக்கு சமையல் எண்ணெயை இதல சேர்த்துக்கலாங்க. அந்த கப்ல இருக்கிற எண்ணெயில ஒரு பாதி எண்ணெயை மட்டும் இப்போதைக்கு panல ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடானத பிறகு நம்ம பொடிசா நறுக்கி வச்சிருக்க இந்த வெண்டைக்காயை அதல சேர்த்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த காயை வந்து எண்ணெயில எதுக்கு ஃப்ரை பண்றேன்னா அந்த வெண்டைக்காயில இருக்க அந்த வழுவழுப்பு தன்மை வந்து இல்லாம இருக்கும். ரெண்டாவது அந்த காயம் வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்றோம் நம்ம முதல்லயே வந்து அந்த ஆயில் கூடவே இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இது கூடவே இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏத்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு நான் எடுத்துக்க காய் வந்து 1/2 கிலோ வெண்டைக்காய். அந்த 1/2 கிலோ வெண்டைக்காய் வச்சு தான் இன்னைக்கு நம்ம இந்த வெண்டைக்காய் பொரியலை செய்ய போறோம். இப்போ இது கூட நம்ம இந்த வெண்டைக்காயும் கொஞ்சம் வேகணும். அதுக்காக ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு 1/4 டம்ளர் தண்ணீரை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம முதல்ல விட்டுற கூடாது. கொஞ்சம் வெண்டைக்காய் எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறம் தான் விடணும். முதல்ல விட்டுட்டீங்கன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் கொல கொலன்னு வந்துரும். ஒண்ணோட ஒண்ணு ஒட்டுற மாதிரி வந்துரும். அதனால தான் கொஞ்சம் எண்ணெயில ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் தண்ணி விடணும். கூடவே கொஞ்சம் வெண்டைக்காய் கிறிஸ்பியாவும் வரும். இப்போ வெண்டைக்காய் எண்ணெயில நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நல்லா இந்த வதங்கின வெண்டைக்காவை வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு மிக்ஸில அரைப்பதற்கு 2 பத்த தேங்காய் அதில் சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் அதுவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட ஒரு பூண்டு பல். இது மூணுத்தையும் மிக்ஸியில் போட்டு திருவி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இந்த வெண்டைக்காயை பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு திரும்பவும் கடாயில் ஹீட் ஆன பிறகு நம்ம பாதி ஆயிலை எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆயிலை இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு தாளிக்க சிறிதளவு கருவேப்பிலை, அடுத்தது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், இது கொஞ்சம் நல்லா கலரை விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட போட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மிக்ஸில 2 தேங்காய் பத்தை, 2 பச்சை மிளகாய், ஒரு பல் பூண்டு இது மூணுத்தையும் போட்டு திருவுனா போல மிக்ஸில தண்ணி விடாம அரைச்சி வச்சிருக்கோம். அந்த விழுதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அந்த 1 நிமிடம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காயும் இதோட போட்டு 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனே இருக்கணும். விட்டிங்கனே இருந்தீங்கன்னா அந்த மசாலா கூட இந்த வெண்டைக்காவும் ஒன்றோட ஒன்று நல்லா ஃபார்ம் ஆகி மசாலா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், மசாலா கூட நல்லா வெண்டைக்காய் மிக்ஸ் ஆகி வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த வெண்டைக்காய் பொரியல் தயார். இந்த வெண்டைக்காய் வந்து பெரியவங்க வந்து சிறியவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வீட்டில் குழந்தைங்களுக்கும் அதிகமாக வெண்டைக்காவை செஞ்சு கொடுங்க. நல்ல ஞாபக சக்திக்கும் நல்ல உதவியாக இருக்கும் படிக்கிற பசங்களுக்கு. நீங்களும் மறக்காமல் இந்த வெண்டைக்காய் பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துடுங்க. இந்த வெண்டைக்காய் பொரியல் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம JK சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.